ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம். மல்லி வர பெரிய எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்மளுடைய மல்லியை பார்த்தீங்கன்னா எவ்வளோ தான் வந்து அசிங்கப்படுத்தினாலே அவமானப்படுத்தினாலும் நம்முடைய மல்லி வந்து எல்லாம் வந்து பொறுத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு காரணமே வந்து விஜயும் நம்முடைய வெண்பா குட்டி தாங்க. இன்றைக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்முடைய மல்லி எடுத்துகிட்டு வந்து அர்ச்சனை தட்டை எல்லாமே வந்து தட்டி விட்டு பிரச்சனை பண்ணாங்க. நம்முடைய விஜய் பார்த்திங்கன்னா மல்லியை வந்து கூப்பிட்டுச்சு, என் அக்கா வந்து ஆனால் வந்து உங்ககிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுமே வந்து அவங்க வந்து உன் மேலே வந்து பயங்கர கோபமாக வந்து இருக்காங்க வந்து என்னால் வந்து புரிஞ்சிக்க முடியுது. ஆனால் வந்து நீ வந்து அவங்கள வந்து எதிர்த்தறிஞ்சு பேசாதான் அவங்களுடைய குணமே அதுதான் அப்படின்ற மாதிரி வந்து அட்வைஸ் பண்ணிகிட்டு இருக்காருங்க. நம்முடைய மல்லியுமே பார்த்தீங்கன்னா இது உங்கள் வீடு, நான் வந்து இந்த வீட்டுக்கு வந்து வாழ வந்தவன், நீங்கள் என்ன சொன்னாலும் நான் வந்து அதை வந்து ஏற்றுக்கிறேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இல்லை மல்லி, தப்புனா நீ வந்து தப்பை வந்து அப்போவே வந்து கேட்டுரு, ஆனால் வந்து என்றைக்கும் உன்னுடைய தன்மானத்தை வந்து யாருக்காகவும் வந்து விட்டு கொடுக்காத அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாருங்க. சரிங்க அப்படின்ற மாதிரி நம்முடைய மல்லியும் விஜயம் பார்த்தீங்கன்னா சந்தோஷமாக கொஞ்சம் சகஜமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை பார்த்து கண்ணு பொறுக்காத இந்த ரஞ்சிதா பார்த்தீங்கன்னா நேராக வந்து நம்முடைய விஜய்கிட்ட வந்து மாமா என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி கேட்டு, இதில் நான் என்ன மல்லிகிட்ட பேசிட்டு இருக்கேன் கண்ணா தெரியல அப்படின்ற மாதிரி கேட்டது. அது வந்து நல்லா தெரியுது, அவகிட்ட என்ன சந்தோஷமா வந்து பேசிட்டு இருக்கீங்க, அவள் வந்து இந்த வீட்டை வந்து கெடுக்க வந்தவ அப்படின்ற மாதிரி எல்லாம் வந்து சொன்னது. பார்த்தீங்கன்னா இந்த பாரு ரஞ்சிதா, நான் ஆல்ரெடி உங்ககிட்ட சொல்லிட்டேன், நீ வந்து தேவையில்லாத விஷயத்துலாம் தலையிடாது, எங்களுடைய பர்சனலில் தலையிடுறதுக்கு நீ யார், என் அக்கா நானும் மல்லியெல்லாம் வந்து ஒரு குடும்பம், இதில் வந்து நீ தலையிடுறதுக்கு உனக்கு வந்து உரிமையே இல்லை நீ அப்படின்ற மாதிரி நம்முடைய விஜய் வந்து சொல்கிறாருங்க. என்னமாம்மா எனக்கு வந்து உரிமை இல்லைன்றீங்க, நேற்று வந்தவளுக்கு வந்து உரிமை இருக்குன்றீங்க, நான் இந்த வீட்டிலே வந்து வளர்ந்துருக்கேன், எனக்கு வந்து இந்த வீட்டில் வந்து உரிமை இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்ப, நீ வந்து மல்லியை வந்து ஒரு நடத்த கிட்டவா ஒழுக்கம் கிட்டவா அப்படின்ற மாதிரி நேற்று சொன்னப்பே நல்லா வந்து நீ என்கிட்ட வந்து வாங்கி கட்டிகிட்டு இருந்திருக்கோம், ஆனால் வந்து போனால் போது அக்கா பொண்ணு ஆச்சுன்னு வந்து விட்டுரு, உனக்கு வந்து கூடிய சீக்கிரம் ஒரு கால் கட்டு போட்டால் மட்டும்தான் நீ அடங்குவ அப்படின்ற மாதிரி சொன்னது. பார்த்தீங்கன்னா எனக்கு கால் கட்டு போகிறேன், நீங்கள் யார், நீங்கள் வந்து அதெல்லாம் பற்றி நீங்கள் வந்து யோசிக்காதீங்க, நான் எப்போ கல்யாணம் பண்ணாலே வந்து உங்களை மட்டும்தான் வந்து பண்ணுவேன், இந்த மல்லியை வந்து கூடிய சீக்கிரம் வீட்டை துரத்துவேன் அப்படின்ற மாதிரி வந்து இந்த ரஞ்சிதா வந்து சொன்னோம். பார்த்தீங்கன்னா நம்முடைய விஜய் வந்து கோவப்பட்டு, உங்ககிட்ட வந்து நேற்று தான் சொன்ன தேவையில்லாதெல்லாம் வந்து பேசாதுன்ட்டு, ஆனால் நீ வந்து என்னைக்கு வந்து மல்லியை வந்து உனக்கு பிடிக்காது ஆரம்பத்துலேருந்தே, ஆனால் வந்து அதுக்குன்னு வந்து மல்லி வந்து வீட்டை துரத்தணும் அப்படின்ற கனவு வந்து இன்றைக்கோட வந்து மறந்துடு, மல்லி வந்து ஏதாவது வந்து இதுக்கு மேலே வந்து தப்பாக பேசினேன்னு கண்டிப்பாக வந்து கண்ணம் பழுத்து பண்ணு வீங்கின மாதிரி ஆயிரும், மரியாதையாக வந்து கிளம்பி போயிரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நேற்று வந்தவர்களுக்காக வந்து சப்போர்ட் பண்ணுறீங்களா, ஒரு நாளைக்கு வந்து இந்த ரஞ்சிதாவோட அருமை தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி பார்த்து என்ன விஜய் வந்து இப்படி வந்து மாறிட்டான் அப்படின்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க. நம்மளை வந்து இவங்களை வந்து பிரிக்கவே முடியாதா அப்படின்ற ஒரு எண்ணத்துக்கு வந்து போயிடுறாங்க. நம்முடைய விஜய் நம்முடைய மல்லியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சந்தோஷமாக இருந்தாவே இந்த ரெண்டு தருதல்களுக்கு வந்து ஆகாறுதல் தாங்க. இதுக்காக நம்முடைய வெண்பாக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா மல்லிமா டாடா வந்துட்டு ஜாலியாக வந்து அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா வெளியே வந்து கிளம்பி போக போகிறாங்க. இதை பார்த்து இன்னுமே வந்து வயிறு எறிய போகிறாங்க. எல்லாமே வந்து அவங்களுக்கு சாதகமாக நடந்துகிட்டு இருக்கேன், நான் எது பிளான் போட்டாலே வந்து நடக்க மாட்டுது, ஆனால் இந்த பிளான் வந்து கரெக்டாக நடந்துருக்குறேன்னு தான் இது வந்து சொதப்படுறதுக்கு காரணமே நீ தான் அப்படின்ற மாதிரி வந்து காரி துப்பாத குறையாக வந்து துப்பிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்ல முடியும். மறக்காத நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ண இருந்தால் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை ஆனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோ எல்லாமே வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து வருங்க. தொடர்ந்து நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.